வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானியா தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானியா அதிபர் நிக்குசர்டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திர பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமை செயலர் திரு பி.சி. மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சார்நாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சார்நாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சார்நாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சார்நாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழுஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்திரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணியிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்கக் கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 1,00,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா, சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது.
ஹராரேயில் நடைபெற்று வரும் இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.